நடு ராத்திரி கரெக்டா 1 மணிக்கு உட்காந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தெரியுதா? 1 மணி ஆச்சு. ஒரு 1 AM-க்கு ஹவு டு பிகம் த டாப் 1%. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய வீடியோஸ் நானுமே பார்த்திருக்கேன். ஹவு டு பிகம் த டாப் 1%, டாப் 1%, டாப் 1% தான் என்ன? நானுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன் எப்ப பார்த்தாலும் 99%லயே இருக்க? உனக்கு வந்து அந்த 1%ல வரணும்னு ஆசையே இல்லையா அப்படின்னு. அந்த 1%னா என்ன? நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் 1%ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்கோர்ஸ் நம்ம டெஃபினட்டா 1%ல தான் இருக்கணும். அப்போதான் நம்ம லைஃப்ல ஏதோ பண்ணியிருக்கோம், நம்ம மேல வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த டாப் 1%க்கு வரணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சில விஷயங்களை வச்சிருக்கேன். ஸோ அந்த விஷயத்த நான் உனக்கு சொல்றேன். ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவை நடுராத்திரி 1 மணிக்கு நம்ம பெங்களூர்ல உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் பேக்ரவுண்ட்லாம் அப்படியே இருக்கு, நார்மலா இருக்கு, நம்ம வீட்டில் இல்லை. ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பேச போறோம் அப்படின்னா ஹவு டு பி த டாப் 1%. ஸோ டாப் 1% ஆகணும்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த டாப் 1%னா தான் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலான்னு போனேன். ஸோ அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வெல்த்தியஸ்ட் ஆர் த ஹையஸ்ட் ஏர்னிங் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன், ஒரு யூனிக் பர்சன் வந்து, ஒரு இண்டிவிஜுவல் வந்து நிறைய காசு பணம் வச்சிருக்காங்க, நிறைய ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட், ஹையஸ்ட் ஏர்னிங் அண்ட் வெல்த்தியஸ்ட் குரூப். ஸோ பேசிக்கலி நீ பயங்கர பணக்காரனா இருக்க அப்படின்னா நீ தான் அந்த டாப் 1%ல இருக்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்க எல்லாருமே பணக்காரங்களா இருக்காங்கன்னு கேட்டா கிடையாது இல்லையா? ஸோ நம்மளும் டாப் 1%ல வரணும் தானே. ஸோ அப்படி வரணும் அப்படின்னா அதுக்கான பேசிக் சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம வந்து எடுத்ததுமே பயங்கரமா குதிச்சு 100% அப்கிரேட் ஆக வேணாம். சில பேசிக் விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பா நம்மளும் அந்த 1%ல மாற முடியும், பண்ணலாம். ஸோ நம்பர் 1 திங் இஸ் நேரங்காலம் பார்க்காம நம்ம வேலை செய்யணும். ஓகே, அப்பதான் நீ டாப் 1%ல வர முடியும். எனக்கு முடியல, என்னால செய்ய முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போட்டுட்டு இருந்தா நீ நான் டாப் 1% வருது நாளைக்குன்னு போய் அந்த மாதிரி ஒரு நாளே வராது. புரியுதா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்பர் 2 இஸ் ட்ரஸ்ட் நோ ஒன். யாரையுமே நம்பாத. ஈவன் உன்னையே நீ நம்ப கூடாது. ஏன் அப்படின்னா நீ சொல்ற விஷயங்களே ஃபர்ஸ்ட் நீ பண்ண மாட்ட. அப்ப எப்படி நம்ம மத்தவங்களை நம்புறது? சொல்லு பார்ப்போம். நம்ம மத்தவங்களை நம்பி நம்ம கடைசியா ஏமாந்து போகணுமா? அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் நமக்கு தேவையா? யாரை நம்பி இது வரைக்கும் நம்மளை கைவிடாம இருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. அப்பெல்லாம் எல்லாராலையும் நம்மளோட நம்பிக்கையை எல்லா டைம்லயும் காப்பாத்திட்டு இருக்க முடியாது. ஸோ ட்ரஸ்ட் நோ ஒன். நீ எழுதி வச்ச டாஸ்க்கை நீ முடிக்கிற, அவ்வளவுதான். வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. நோ மோட்டிவேஷன், நோ மோட்டிவேஷனல் சாங்ஸ், நோ பாட்காஸ்ட், எந்த இதுவும் நமக்கு தேவையில்லை. ஓகே, நமக்கு டாஸ்க் இருக்கு, நமக்கு மேல நிறைய வேலை ஜாஸ்தி வேலை இருக்கு. We have to go to the top 1%. So trust nobody. And the third one is take cold showers. டேக் கோல்ட் ஷவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான வார்த்தையா இருக்கலாம். இதை பண்ணா நம்ம டாப் 1% அப்படின்னா அதாவது இப்போ வந்து ஒரு பிரியாணி நம்ம செய்யறோம், அதுக்கு வந்து என்ன முக்கியமான பொருள் தேவை? இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இது எதுவுமே இல்லாம நம்ம பிரியாணி செய்யறோம் அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு இது இருக்குமா, ஸ்மெல் இருக்குமா? எதுவுமே இருக்காது. ஸோ ஒவ்வொரு சின்ன பொருளுமே அந்த பிரியாணிக்கு ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ நீ ஒரு விஷயம் டாப் 1%ல அடைய போற அப்படின்னா அதுக்காக நீ வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவ, நல்லா நீ வந்து சீக்கிரமா எந்திரிக்கணும். இதுதான் எல்லாத்துக்கும் பேசிக்கான ஒரு விஷயம். அது மாதிரி இந்த கோல்டு ஷவர்ஸ் அப்படிங்கிறதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ரொம்ப இந்த மார்கழி மாசம்லாம் பயங்கர கஷ்டம். இப்பவே நான் குளிர் தாங்க முடியாம தான் நான் ஸ்வெட்டர் போட்டிருக்கேன். ஸோ கோல்டு ஷவர்ஸ் அப்படிங்கிறது உன்னை இன்னும் உடல் அளவுல பயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணும். அதனால ஜஸ்ட் ட்ரை டு டேக் கோல்டு ஷவர்ஸ். The fourth one is focus on yourself. உன்னை ஃபோக்கஸ் பண்றதை தவிர உனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு பார்ப்போம். ஃபோக்கஸ், ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். எப்பவுமே அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகவே கூடாது. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கணும், என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், அப்படி இப்படி நீ எவ்வளவுதான் சந்தோஷமா இருக்க டைம் தேடினாலுமே உன் மேல உனக்கு இருக்க ஃபோக்கஸ், உன்னோட கோல் என்ன அப்படிங்கறதுல ப்ராப்பரா இரு. ரொம்ப ஈஸியா இப்படி நூல் அளவுல அப்படியே கிவ் அப் பண்ணிடலாம்னு தோணும். அதுலயே நீ போயிட்டு அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. திரும்ப எல்லாம் பேக் டு ட்ராக் வர முடியாது. எப்பெல்லாம் இப்படி நவுந்து போறியோ அப்பெல்லாம் உன்னையே நீ நவுத்தி இப்படி திருப்பி பேக் டு ட்ராக் கொண்டு வந்து டிமோட்டிவேட் ஆகாம இரு. தயவு செஞ்சு டிமோட்டிவேட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் pretend like there is no plan B. பிளான் பி அப்படிங்கிறது, இப்ப நீ ஒரு பிளான் ஏ போட்டு வச்சிருக்க, அது ஒண்ணுதான் உன் பிளான். ஸோ அதுலதான் நீ போயிட்டு இருக்க. அது ஒர்க் அவுட். என்னையுமே இது கேட்டாங்க, நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க, ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. எனக்கு மறந்து போச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஸோ ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுற வரைக்கும் பண்ண வேண்டியதுதான். ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகல, கிளிக் ஆகல அப்படிங்கிறதுக்காக
அதை வந்து எப்படி கரெக்டா பண்ணா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா இப்படி மாத்தி பண்ணலாமா அப்படின்னு தான் யோசிக்கணும். அதை இம்ப்ரூவ் பண்ணதான் யோசிக்கணுமே தவிர நல்ல எஃபோர்ட் போட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிளானை விட்டுட்டு இன்னொரு பிளானுக்கு மாறக்கூடாது. ஸோ ப்ளீஸ் ஆல்வேஸ் திங்க் தட் there is only one பிளான் பி இருக்கு அப்படின்னா நீ ரெண்டுத்துக்கும் தாவிக்கிட்டே இருப்ப கடைசி வரைக்கும். அப்போ ரெண்டு பிளான்லயுமே பாதி கூட முடிஞ்சிருக்காது. ஸோ pretend like there is no plan B doesn't even exist அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் தான் இருக்கு, நான் அதை தான் முடிப்பேன். ஆல்வேஸ் ஒர்க் லைக் ஐ ஆம் கோயிங் டு வின், ஐ ஆம் பார்ன் டு வின். ஒரு ரீல் பார்த்தேன், செம்மையா இருந்தது. ஐ ஆம் கோயிங் டு வின், தட்ஸ் வாட் ஐ டூ அப்படின்றாங்க. அந்த வேர்டிங்கே பயமா இருக்கு. சாரி, என்ன சொல்ல பயமா இருக்குன்ற மாதிரி அந்த வேர்டிங்கே பயங்கரமா இருக்கு, கேட்கறதுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. என்னன்னா ஐ ஆம் கோயிங் டு வின், தட்ஸ் வாட் ஐ டூ, தட்ஸ் மை ஜாப் அப்படிங்கிறாங்க. ஸோ தேர் இஸ் நோ டிஃபீட் ஃபார் ஹிம். அவன் வந்து ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவன் அப்படிங்கறத அவன் அவ்வளவு உறுதியா நம்புறான். ஸோ எவ்வளோ தோல்வி வந்தாலுமே அவனுக்கு என்ன வேணும், he has to win. அதுதான் அவன், he has born to win அப்படின்ற மாதிரி ஒரு லைன். அது பயங்கரமா இருந்துச்சு. ஸோ நமக்கு இருக்க ஒரே ஒரு பிளான் தான், அந்த பிளானை பயங்கரமா முடிச்சு காட்டும். there is no plan B. next thing is dress with style, don't get influenced by social media or influencers. உனக்கு ஒரு ஸ்டைல் பிடிக்கும் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக எதெல்லாம் போடக்கூடாது. யூ ஷுட் பி so neat. ஸோ உன் ட்ரெஸ்ஸு, உன்னோட அட்டையர் வந்து உனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டை தரணும், புரியுதா? ஸோ யூ ட்ரெஸ் லைக், அதை பார்த்தாலே ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ்ஸிங் தான் எப்போவுமே இருக்கணும். யூ டோன்ட் ட்ரெஸ் ஃபார் லைக் நான் இங்கே தான் போகிறேன், இதுக்கு தகுந்த மாதிரி போகிறேன், அப்படி பிளேஸுக்கு தகுந்த மாதிரி போகலாம். பட் ஆனால் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி நீ போகக்கூடாது. என்னைக்குமே உன்னை நீ எப்படி கேரி பண்ணிட்டு இருக்க, எப்போவுமே ஒரே மாதிரி தான் கேரி பண்ணணும். நானும் ஒரு விஷயத்த எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நம்ம பாட்டுக்கு ஏதானே ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போகலாம் அப்படின்னா தட் ஷுட் நாட் பி த கேஸ். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே நம்மளோட லெவலை கேரி பண்ணிக்கணும். உனக்கு எப்போவுமே ஒரே லெவல் தான். எங்கே போனாலுமே யூ ஹாவ் டு ட்ரெஸ் வெரி நீட். அந்த ட்ரெஸ் உனக்கு கான்ஃபிடென்ஸை தரணும். பிகாஸ் ஒரு ட்ரெஸ் நீ நல்லா போடலை, நீ ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆகுற, நீ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆகுற, அதாவது பார்க்கறதுக்கு சரியில்லை, ஒரு மாதிரி இருக்க அப்படின்னா உனக்கு கான்ஃபிடென்ஸே சுத்தமாக இருக்காது. நீ நடக்கும்போது இப்படி தான் நடப்ப. அதுக்கப்புறமா யாரையுமே உன்னோட ஃபோக்கஸ்டாக ஐ டு ஐ பார்க்க முடியாது, நல்லா தெளிவாக பேச முடியாது, ஒரு மாதிரி ஃபோனை பார்த்துக்கிட்டு உட்காந்துப்ப. இதெல்லாம் உன்னை நீ கரெக்டாக கேரி பண்ணாதனால தான். உன்னை நீ கரெக்டாக கேரி பண்ணும்போது லைக் நல்ல அட்டையர் போட்டிருக்க, செம்ம கான்ஃபிடென்ஸ் அப்பயே வந்துடும். உன்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னா உனக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் வரும். இது 100% உண்மை. தயவு செஞ்சு நம்ம டாப் 1%க்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பி ரெசிலியன்ட் அண்ட் டேக் ரிஸ்க். பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்து, ரெசிலியன்ட் மீன்ஸ் ஸ்ட்ராங், பயங்கர ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணு, ஸ்ட்ராங்கா இருந்து ரிஸ்க் எடுக்க ஆரம்பி. படிச்சுட்டு இருக்கேன், வந்து வீட்டுக்கு வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு தூங்குறேன், காலேஜ் போயிட்டு இருக்கேன், வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஃபோன் பார்த்துட்டு தூங்குறேன், வேலைக்கு போயிட்டு இருக்கேன், மறுபடியும் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு தூங்குறேன் அப்படின்னா அங்க என்ன ரிஸ்க் இருக்கு? அங்க ஏதாவது ரிஸ்க் இருக்கா? நம்ம லைஃப்காக ஏதாவது பண்ணிட்டு இருக்கோமா? எதுவுமே பண்ணல. நம்ம எப்ப ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பயே லைஃபோட ரூட் மொத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ரிஸ்க் எடுக்காத யாருக்குமே ஒரு பயங்கரமான லெவலான ஒரு வாழ்க்கை அமையாது. பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் ஏன் மேல வராங்க? தே ஆர் ரெடி டு டேக் ரிஸ்க். ஸோ ரிஸ்க் எடு, பயங்கரமா மேல வர்றதுக்கு ட்ரை பண்ணு, பயங்கர ஸ்ட்ராங்கா ரிஸ்க் எடுத்து நம்ம என்னத்தை இழக்க போறோம்? பல கோடி ரூபாய் பணத்தை ஏதாவது இழக்க போறோமா? மிஞ்சி போனா என்ன, ரிஸ்க் எடுத்து நீ வந்து அந்த ஒரு குட்டி டைம் வேணா இழந்திருப்ப, அதுலயும் உனக்கு அந்த ரிஸ்க் வந்து பின்னாடி யூஸ் ஆக போகுது அப்படிங்கறத தெரியாம நீ வந்து டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருப்ப. பட் தட்ஸ் நாட் த ட்ரூத். கண்டிப்பா ரிஸ்க் எடுத்த அப்படின்னா அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு சின்ன வயசுல இந்த டைம் யூஸ் பண்ணி நிறைய ரிஸ்க் எடு, நிறைய ட்ரை பண்ணு. Success, you have to taste the success. Next one is build high income skills. எதையோ ஒன்று உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், எல்லாருமே ஒரு சர்டிஃபிகேட் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீயும் உட்காந்து அதே சர்டிஃபிகேட் படிச்சுட்டு இருந்தேன்னு வையேன். எல்லாரும் ஏஐ படிக்கிறாங்க, நானும் ஏஐ படிக்கிறேன் அப்படின்ட்டு ஏஐ மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறது, எம்எல் மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறது, இல்லைன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அதுவே படிச்சுட்டு அப்படிலாம் கிடையாது. இங்க உனக்கு என்ன டிமாண்ட் ஸ்கில்ஸ் இருக்கு அதையே நோக்கி போயிட்டு இருக்காது. அது ஒன்னே போயிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒண்ணு மட்டும்தான் இங்க வேலையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய ஜாப்ஸ் இருக்கு, ஊர்பட்ட ஜாப்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ஜாப்ஸ் இருக்கு. உனக்கு எது வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் படி. ஹை டிமாண்டிங் ஸ்கில்ஸ் எடுத்து தான் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஒரு ஸ்கில்ல
பயங்கரமா தெரிஞ்சு வச்சுக்கோ. நீ இந்த ஸ்கில் படி அந்த ஸ்கில் படின்னு நான் சொல்லல. ஒரு ஸ்கில் தெரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு பைத்தன் படிக்கிற அப்படின்னா பைத்தனை மாஸ்டர் பண்ணு. நீ ஒரு எஸ்கியூஎல் கத்துக்கிற அப்படின்னா எஸ்கியூஎல் மாஸ்டர் பண்ணு. அதெல்லாம் விட்டுட்டு நான் கொஞ்சம் எஸ்கியூஎல் படிக்கிறேன், நான் அந்த பக்கம் கொஞ்சம் பைத்தன் படிக்கிறேன் அப்படின்னா நோ, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்த எடுத்தமா அதை கரைச்சு குடிச்சோமா அப்படிதான் இருக்கணும். தட்ஸ் ஹவு யூ ஆர் கோயிங் டு கெட் அ வெரி குட் ஜாப். அந்த மாதிரி இருந்தாதான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த நீ எடுக்கிற அப்படின்னா அதை முடிக்கிற. ஓகே, அபார்ட் ஃப்ரம் திஸ் ஜாப்காக ஒரு ஸ்கில்ல படிக்கிறத தாண்டி உனக்குன்னு ஒரு ஸ்கில் கண்டிப்பா நீ டெவலப் பண்ணிக்கணும். சரியா? சைட்ல ஒரு ஸ்கில் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உன்னோட இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கில்ல இன்னும் வளர்த்துக்கோ. அது சீக்கிரமா வளரும். பிகாஸ் உனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கு. லாஸ்ட் ஒன் இஸ் செட் கிளியர் கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு 1%ல இதை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம 1% என்ன போயிட்டே இருக்கலாம் மேல மேல. ஸோ செட் கிளியர் ஆம்பிஷன்ஸ் அண்ட் கோல்ஸ் அப்படின்னா நம்மளோட கோல்ஸ் என்ன, நம்மளோட இந்த 2026ஓட ஆம்பிஷன் என்ன அப்படின்றத தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா அதை நோக்கி மட்டும்தான் நீ போயிட்டு இருப்ப. எந்த கோல்ஸ் என்ன, எந்த அச்சீவ்மெண்ட் என்ன ஆம்பிஷன், எனக்கு ஆம்பிஷன் இருந்தா தானே நம்மளால முன்னாடி போக முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இல்லைன்னா நீ எப்படி போயிட்டு இருப்ப? இப்போ உனக்கு ஒரு தோசை வேணும் அப்படின்னா அதுக்கு நீ மாவாட்டி முன்னாடியே வைக்க வேணாமா? அட்லீஸ்ட் மாவு வாங்கிட்டு வந்தனால வச்சாதான் உன்னால தோசை சுட முடியும். ஸோ உனக்கு ஒரு கோல் இதாகணும் அப்படின்னா அது என்னத்தை அடையிறன்னு நினைக்கிற அப்படின்றது ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியணும்ல. அதை நான் சொல்றேன். ஸோ உன்னோட கோல் என்ன அப்படிங்கிறத நீ முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணலாம். இப்போ நான் இதை பண்ண போறேன், இது என் கோலுக்கு ஹெல்ப் பண்ணுமா? பண்ணுதுன்னா ஓகே, பண்ணலன்னா கிராஸ். அவ்வளவுதான். அதை தூக்கி அப்படியே வீசிடு. இது பண்ண என் கோலுக்கு இது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணிடு. ஸோ இங்க இருக்க எல்லா விஷயமே உன்னோட கோலை நோக்கி போறதுக்கு ஒரே ப்ராசஸ்ல அலைன் ஆகணும். சரியா? இந்த கோலை நோக்கி போகாத ப்ராசஸ்ல எல்லாம் போயிட்டு நுழைஞ்சிட்டு கடைசியில கோலையும் விட்டுட்டு அதையும் விட்டுட்டு எல்லாமே எதுவுமே கையில இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு நின்றுட்டு இருக்க கூடாது. நீ அந்த நிலைமெல்லாம் நமக்கு யாருக்குமே வரக்கூடாது. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ். ஓகே, ஐ திங்க் இவ்வளவுதான் டாப் 1%க்கு நமக்கு இப்ப தேவையான விஷயம். நம்மளோட 20ஸ்ல இதை நம்ம பண்ணாலே கண்டிப்பா 20ஸா இருக்கட்டும், நீங்க டீன்ஸாவும் இருங்க, தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க. சொல்லியிருக்க சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அஃப்கோர்ஸ் இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே சத்தியமா we will be entering into the top 1%. அதாவது நம்ம வயசுக்கு நம்ம இவ்வளோ கிளாரிட்டியா இப்படி என்டர் ஆனா போதும். டோன்ட் சேஸ் மென் அண்ட் விமன். இதைதான் நான் சொல்லணும்னு நினைச்ச முதல் பாயிண்ட். டோன்ட் சேஸ் மென் அண்ட் விமன். இதை ஏன் நான் சொல்ல மறந்தேன், இதுல சொன்னா என்னன்னு எனக்கு தெரியல. டோன்ட் சேஸ் மென் ஆர் விமன். யாரையும் துரத்த வேண்டாம். நமக்குன்னு வரவங்க கண்டிப்பா நமக்கு வருவாங்க. ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ வாட்ஸ் மென்ட் ஃபார் யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் யூ. ஸோ இந்த மாதிரி நீங்க எனக்கு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படி இப்படின்லாம் டோன்ட் சேஸ், நெவர் சேஸ் அ மென் ஆர் அ விமன். ஓகே, ஸோ நெவர் சேஸ் அ மென் ஆர் அ விமன் அப்படின்னா அங்கே என்ன வந்துருச்சு? கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ், பி ஸ்டோயிக் அப்படிங்கிற வார்த்தையும் வந்துருச்சு. ஸோ அங்க நீ என்ன பண்ணும்? உன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா நீ உன்னை வச்சிருக்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீ சொல்லவே தேவையில்லை. You will not going to chase anyone. So please follow all the points and let's enter into top 1% by following this. Okay? So do comment let's focus அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ண அப்படின்னா நம்ம எல்லாருமே அதை நோக்கி போறதுக்கு ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, so see you all in another video. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா என்ன பண்ணும்? Do like, share, comment, subscribe and hype the video. Okay? So see you all in another video. Tata, bye bye, take care.